Hi guys, this is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத இந்த யூடியூப் வீடியோஸில் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத ஒரு நாலேஜ் பேஸ்டு ஒரு வீடியோஸ் கண்டென்ட் வந்து நான் அந்த இடத்துல போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுருப்பீங்க. அது என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் பெட்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, லைவ் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட கோர்ஸும் வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக நம்ம சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டை தாண்டி இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லிமிட்டட் ஆஃபர் தான். ஓகேங்களா? ஸோ ரெக்கார்டிங் 10 பேருக்கு மட்டும்தான், லைவ் கிளாஸ் 5 பேருக்கு மட்டும்தான். ஸோ இதை தாண்டி நான் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கோர்ஸ் பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் மட்டும் கீழே வந்து செவன்த் சென்ஸ் ஆஃபர் சேனல் அப்படின்ட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃபரோட லிங்க்கு இந்த குரூப்பில் மட்டும்தான் போடுவேன். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துலலாம் ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ அந்த பாஸ்ட் வீடியோஸ்லாம் போய் யூடியூப்க்கு புதுசுனா அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துருங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு மார்க்கெட் வந்து உள்ளே வந்துருச்சு, மிட்டிகேஷன் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே இன்னொரு ஜோன் இருக்குல்ல, இதில் மிட்டிகேட் பண்ணால் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 மினிட்ல என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ அதை மிட்டிகேட் பண்ணாமல் இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக, ஏன்னா டாக்குமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஓவராலாக ப்ராஃபிட் பண்ணுறதை டாக்குமெண்ட் பண்ணுவேன். நல்ல நாலேஜ் கெட் பண்ணிக்கலாம். எஸ்எம்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்படிலாம் கூட என்ட்ரி போகலாமா அப்படின்ட்டு. சரி, நமக்கு வந்து 15 மினிட்ஸில் என்ன பண்ணிடுச்சு, கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இதுதான் வந்து சோச்சு. ஓகேங்களா? இது என்ன பண்ணணும், 15 மினிட்ஸில் இது பாடி க்ளோஸு. ஓகேங்களா? அப்போ இதுதான் லோ. சரி, நமக்கு வந்து இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துருச்சு. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ நமக்கு நிறையா லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகணும். நம்மளோட மெத்தடில் என்ன பார்ப்போம், ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு எங்கெல்லாம் சப்ளை இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸில் எக்ஸ்ட்ரீமில் ஒரு சப்ளை இருக்குது. அதனால் நம்ம இந்த மூணுத்தையும் நோட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே, நமக்கு இந்த சப்ளைவும் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையும் 1 ஹவரில் நோட் பண்ணணும். அப்போது நமக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைலையும் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இந்த சப்ளைலையும் 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? அதனால் விட்டாச்சு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகல. அது இல்லாமல் இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணி லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் இதை கன்சிடர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஸ்விங்கே கிடையாது. அப்படி எடுத்திருந்தாலும் நமக்கு செஷன்ஸ் ஏசியனில் இருக்குது, அதனால் நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? சரி, இந்த சப்ளை எடுத்துட்டோம், இது எடுத்துட்டோம். இப்போ நமக்கு இருக்கிறது இந்த ஒரு சப்ளை, அதுக்குள்ளே இருக்கிற ரீஃபைன்மெண்ட் வேறு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இப்போ இது எடுத்துருச்சு. நமக்கு இப்போ 5 மினிட்ல சோச் நடக்கணும். 5 மினிட்ல எது பர்ஃபெக்டான சோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான சோச் 5 மினிட்ல. இது பிஓஎஸ், இது வந்து சோச். ஓகேங்களா? இப்போது இந்த ரீஃபைன்மெண்ட், அதாவது 15 மினிட்ஸில் சப்ளை எடுத்தோம், 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது, ஃபுல் சைஸ் பாடி கேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டை மார்க்கெட் எடுத்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 மினிட்ல சோச் பார்க்க போகிறோம். 1 மினிட்ல எது சோச் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ வந்து 1 மினிட் சோச் பார்த்துக்கலாம், இந்த லோவை. சரிங்களா? ஸோ அதெல்லாம் விட்டுடலாம். நமக்கு இப்போது மேலே மிட்டிகேட் பண்ணாததுனால 5 மினிட்ல சோச் ஆகணும். இன்கேஸ் மேலே மிட்டிகேட் பண்ணிடுச்சுன்னா 1 மினிட்ல போயிடலாம். இப்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கான்,
இங்கேருந்து மார்க்கெட் அப்படியே போய் இன்கேஸ் மிட்டிகேட் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா நம்ம இதை லோவாக எடுத்துடலாம். இதை வந்து லோவாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இது லோவாக எடுத்துகிட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், செல் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறது புரியும். நான் எப்படி வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டில் பெரிய ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எங்கேருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். 4 ஹவர் சப்ளை மிட்டிகேட், அதுக்கு கீழே இன்னொரு 4 ஹவரோட சப்ளை மிட்டிகேட். இப்போது 4 ஹவரில் நான் ஸ்ட்ரக்சரை பார்க்குறேன். நான் என்ன பண்ணுறேன், 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணிடுச்சு. 15 மினிட்ஸ் வரேன். ஓகே, 15 மினிட்ஸில் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதனால் நம்ம டைரக்ட் என்ட்ரி போக வேண்டாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் நம்மளோட சேஃப்டிக்காக அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு சப்ளையை நோட் பண்ணிவிட்டு அதில் கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸில் மிட்டிகேஷன் ஆனனால 5 மினிட் கன்ஃபர்மேஷன் போகிறேன். அதுக்குள்ளே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. இப்போ இது மிட்டிகேட் ஆகிட்டா 1 மினிட்டுக்கு நான் போயிடலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போது இது மிட்டிகேட் ஆனால் 1 மினிட்டு, இது மிட்டிகேட் ஆகாமல் கீழே வந்து இப்போ சோர்ச் பண்ணுறான் அப்படின்னா 5 மினிட்ல என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நான் ட்ரெண்டு இதெல்லாம் பார்த்தது 4 ஹவர் பார்த்தேன். 4 ஹவர் டு 15 மினிட்ஸு கன்ஃபர்மேஷனுக்காக உள்ளே வந்தேன். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷனுக்காக உள்ளே வந்தேன். கன்ஃபர்மேஷனுக்கு COMன்னு போடுறேன். எகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக வந்துருச்சு அப்படின்ட்டு அதே 15 மினிட்ஸில் ஒரு சப்ளைவை எடுத்து அந்த 15 மினிட்ஸ் மிட்டிகேஷன் பண்ணால் 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அதுக்குள்ளே இருக்க ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேஷன் பண்ணால் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இப்போது 5 மினிட் கன்ஃபர்மேஷனுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். இன்கேஸ் 1 மினிட்டுக்கு ஆர் 1 மினிட்டுக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்தனா எனக்கு வந்து ட்ரேட் வந்து கிடைக்கும். இப்போது நீங்களே சொல்லுங்கள், நான் வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தது 4 ஹவர், 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்தேன் கன்ஃபர்மேஷன் பார்க்க. அது ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குன்னு இப்போ 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை எடுத்துகிட்டு 5 மினிட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது மிட்டிகேட் ஆகிட்டா, அதனால தான் ஆர்ன்னு போட்டிருக்கேன். இது மிட்டிகேட் ஆகிட்டா நான் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறேன். பார்த்துட்டு என்ட்ரி கிடச்சிருச்சு அப்படின்னா நான் எங்கே டிபி புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபி வந்து இந்த லோவிலே புக் பண்ணிக்கலாம். டிபி இந்த லோவில் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த லோவை நான் என்ன பண்ணுறேன், ஒரு க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறேன். பெருசாக மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்கு. ஓகேங்களா? சரி, க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறேன். இந்த சப்ளை இருக்குது. இந்த சப்ளைவை சேம் க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறேன். இப்போது நம்ம ஆக்சுவல் டைம் ஃப்ரேம் 4 ஹவருக்கு வந்துடலாம். வந்துட்டோம். இப்போது இந்த சப்ளைக்கு, அதாவது இந்த சப்ளைக்கு நமக்கு இந்த லைன் வரைக்கும் கூட மூவ் ஆகாதா? நீங்களே சொல்லுங்கள், பார்க்குறவங்களே சொல்லுங்கள். இந்த சப்ளைக்கு ஒரு மூமெண்ட்டு இந்த லைன் வரைக்கும் கூட மூவ் ஆகாதா? ஸோ நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த சப்ளைக்கு ஒரு ரியாக்ஷனாவது கொடுக்கலாம், ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம். கரெக்டு தான். ஸோ இந்த ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது இப்போ இந்த ரியாக்ஷன் வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்விங்கு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் இங்கே வந்து நடக்காதா? சும்மா ஒரு கேண்டலாவது கீழே வராதா? ஸோ இந்த ஒரு கேண்டலை நம்ம என்ன பண்ணுறோம், 1 மினிட்ல யூட்டிலைஸ் பண்ணணும். 1 மினிட்ல ஒரு பாசிபிள் என்ட்ரியாக சேஞ்ச் பண்ணணும். ஒரு பாசிபிள் என்ட்ரியாக சேஞ்ச் பண்ணி இந்த லோ வரைக்கும் நம்ம டிபி புக் பண்ணிட்டாலே போதும். நமக்கு ஓவரால் 10 கிட்ட வந்துடும். 1:10 1:14 கூட வந்துடும். ஸோ நம்ம 4 ஹவரில் என்ட்ரி போகிறோம். அப்போது நம்ம கீழே வரைக்கும் புக் பண்ணி மார்க்கெட் வந்து பெரிய மூமெண்ட் நடக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம இந்த ஒரு ரியாக்ஷனை பிடிச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்கில்லாக என்ட்ரு ஆகிறது மூலமாக நமக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். 1:10 1:6ன்றதே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான்.
1:10 மேலே தாண்டி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இதுதான். ஸோ இந்த சப்ளைக்கு, அதாவது இந்த மிட்டிகேட் பண்ணிட்டு வந்த கன்ஃபர்மேஷன், மிட்டிகேட் பண்ண சப்ளையை உடனே சப்ளை கிரியேட் பண்ண சப்ளை இங்கேருந்து ஒரு ரியாக்ஷன் இவ்வளோ தூரம் பிடிச்சிட்டா போதும். இங்கேருந்து செல் போகிற கேண்டில் சர்றன்னு போகாது, நமக்கு 1 மினிட்ல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி தான் போகும். அந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி போயிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் 1 மினிட். சரிங்களா? ஸோ நம்ம கலரில் மாற்றிடலாம். நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தால் தான் இப்போ பிடிக்கும். ஓகே, இப்போ இது வந்து சோச். முக்கியமாக செஷன்ஸ் பார்த்துருங்க. ஓகே, சப்ளை மிட்டிகேஷன் ஆகிடுச்சு. இப்போது நான் சொன்ன எக்ஸாம்பிள் இங்கே நடந்தால் உங்களுக்கு புரியும். மார்க்கெட்டு மேலேயே போயிடுச்சுன்னா ஒன்றும் புரியாது. ஓகேங்களா? புரியாதுன்னு விட லைவாக பார்க்க முடியாது, அவ்வளோதான். சரி, மிட்டிகேட் பண்ணிடுச்சு. நம்ம இது வந்து சப்ளை, ஆனால் இப்போ சப்ளை கிடையாது, இது சோச் பண்ணால் தான் சப்ளை. ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இதை பிஓஎஸ்ன்னு எடுத்துக்கலாம். பிஓஎஸ் இது வந்து சப்ளை. ஸோ இந்த இப்போது கீழே வந்து சோச் நடந்துச்சுன்னா இது சப்ளைவாக மாறிடும். ஸோ நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சப்ளை க்ரியேட் பண்ணுச்சுன்னா நம்ம அதையும் ட்ரை பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் சோச் நடக்கலை, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எப்பயுமே என்ட்ரி போடும்போது இங்கே பாருங்கள், கொஞ்சம் இப்படி கீழே இறக்கி போடுங்க, சப்ளையில் டைட்டாக வைக்க வேணாம். இந்த மாதிரி இப்படி இறக்கி போட்டுருங்க. ஸோ ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, அதுக்கு மேலே ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளை இருக்குது. ஸோ அந்த சப்ளைக்கு மேலே கூட வச்சுருங்க. நான் இந்த இடத்துல இது வரைக்கும் நான் என்ட்ரி வந்து போகிறேன். சரிங்களா? இந்த லோ வரைக்கும் என்ட்ரி போகிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு 1:7 கிடைக்கிது. ஓகே, 1:7ன்றதும் ஒரு நல்ல என்ட்ரி தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான், இந்த இடத்துல இந்த டிமாண்டுக்கு ரியாக்ட் பண்ணிட்டான். இந்த டிமாண்டுக்கு ரியாக்ட் பண்ணிட்டான். ஸோ ரியாக்ட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் சப்ளை, முன்னாடி இருக்க சப்ளையை வந்து தூக்கிட்டான். ஸோ நமக்கு இப்போ இப்படி நடந்துச்சு, சோர்ஸ் நடந்துச்சுன்னா இது வந்து ரியாக்ஷன் பண்ணனால மேலே இருக்கக்கூடிய சப்ளை ஃப்ளிப்பாக மாறிடும். அந்த ஃப்ளிப்பு கண்டிப்பாக நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த சரி, வீடியோ வந்து பாஸ் பண்ணி போடுறேன். சரிங்களா? ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போச்சுன்னா பார்க்குறவங்க முக்கியமான இடத்தெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன இடத்த வீடியோவை வந்து ஃபாஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிடுவீங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணி ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஹை எடுத்துட்டான். ஸோ நம்ம இதை சோச்சா வந்து எடுத்துக்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு சப்ளை இன்னும் பிரேக் ஆகலை, பிக்கு தான் விட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ சப்ளை இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பார்க்கலாம், நமக்கு 1 மினிட்ல சோச் நடக்கணும். ஸோ 1 மினிட்ல சோச் நடந்துருச்சு அப்படின்னா செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போது 15 மினிட்ஸில் இந்த சப்ளையை பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம இதை விட்டுறணும். செல் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது, ஆனால் இந்த சப்ளை வந்து இந்த சப்ளையோட ரீஃபைன்மெண்ட்டு. ஸோ இப்போ தெரியுதுங்களா மேனிப்புலேஷன்ஸ் எப்படின்னா, நம்ம இந்த சப்ளை போட்டுட்டு உட்காந்துருக்கோம், இதில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்க்கலான்னு உட்காந்துருக்கோம். இன்னொரு கைண்ட் ஆஃப் ட்ரேடரு இதுலேயே வந்து டைரக்ட் என்ட்ரி வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அப்போது இங்கே டைரக்ட் என்ட்ரி போட்டிருக்கப்போ
நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல என்ட்ரி போயிட்டு, இந்த லோ வரைக்கும் இல்லைன்னா சம் ஆஃப் இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம வந்து டிபி வந்து செட் பண்ணியிருப்போம். ஆனா, மார்க்கெட் என்ன பண்ணுது, மிட்டிகேட் பண்ணுச்சு. கீழ வந்துட்டு சோர்ஸ் குடுத்துருச்சு. இங்க உள்ள வாங்கடா எல்லாரும் எஸ்எல் பண்ணணும் அப்படின்ட்டு இங்க வெயிட் பண்ண வச்சுட்டு, இப்போ இந்த ரீஃபைன்மென்ட்க்கு போய்க்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த ரீஃபைன்மென்ட்லேருந்து செல் ஆகலாம். அப்போ இங்க உள்ள இருந்தவங்க எல்லாரும் காலி. ஸோ அதனால தான் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு பிளான் போட்டேன். ஸோ நம்ம இங்க அடிக்கக்கூடிய எஸ்எல்ல இருந்து நம்ம இப்போ எஸ்கேப் ஆயிட்டோம். ஸோ இப்போ மார்க்கெட் ரீஃபைன்மென்ட்க்கு போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாம டெய்லி டைம் ஃப்ரேம்ல இங்க ஒரு டிமாண்ட் மிட்டிகேட் ஆயிருக்கு. ஸோ இதையும் வந்து இந்த டிமாண்டுக்கு அவ்வளோ பவர் கிடையாதுங்க. இது வந்து மார்க்கெட் திரும்பி மேலே போய் சப்ளை எடுக்கிறதுக்கான ஒரு பவர் இருக்கலாம். ஸோ இதையும் சொல்ல முடியாது. இதுவும் மேலே போனாலும் போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி போனாலும் எப்படி என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து 15 மினிட்ஸில் மோஸ்ட்லி பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் இந்த சப்ளைஸ் எல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போது 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை, 4 ஹவரில் ஒரு சப்ளை, 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட்டு. நம்ம இதில் மிட்டிகேட் ஆச்சுன்னா நம்ம 5 மினிட்ல என்ட்ரி போகணும். சரிங்களா? 5 மினிட் என்ட்ரி சோச்சு இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 5 மினிட்ல சோச் போகணும். என்ட்ரி போகணும். சோச் பார்த்து. இப்போ 5 மினிட் சோச்சு இங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து தொடறதுக்கு முன்னாடி, இது மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி போயிருக்கான் அப்படின்னா சோச் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஆனால் இப்போது நேராக போகிறான். இப்போ இப்படி வரான்னு வச்சுக்கோங்க. நம்ம 5 மினிட்ல செல் போகக்கூடாது. 15 மினிட்ஸில் செல் போகணும். ஏன்னா மறுபடியும் இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர். ஏன்னா லிக்விடிட்டிஸ் வச்சுருக்கான் அந்த இடத்துல. அப்போ வந்து 15 மினிட்ஸில் என்ட்ரி போகணும். அதை பற்றி இப்போ பேச வேணாம். நடக்கும்போது பேசலாம். இப்போ பேசினா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். வேணாம். சரிங்களா? நம்ம சப்ளை சும்மா போட்டே வச்சுக்கலாம். ஃபெயிலியர் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பிஓஎஸ் பண்ணதுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஆனால் இந்த டிமாண்ட் வந்து பை போகிறதுக்கான டிமாண்ட் கிடையாது. ஸோ இதில் வந்து மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப்பு வந்து கிரியேட் ஆக போகிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்த ஒரு சப்ளை மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சப்ளைலேருந்து செல் போக போகிறோமான்னு கேட்டால் செல்லெல்லாம் கிடையாது. ஒரு நார்மல் சப்ளை. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை பிரேக் பண்ணணும். நம்மளோட பிளானு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல ரியாக்ட் பண்ணி இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து மார்க்கெட் செல் ஆகணும். அப்போது செல் ஆகும்போது நமக்கு இந்த டிமாண்ட் பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சோச் பிரேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே ஒரு சப்ளை கிடைக்கும். நார்மலாக இங்கே ஒரு சப்ளை கிடைக்கும். இங்கே கூட ஒரு சப்ளை கிடைக்கும். ஸோ இங்கே கிடைக்கிற சப்ளைவை விட்டுட்டு இந்த டிமாண்ட் பிரேக் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்த சப்ளைவை செல்லுக்கும் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமை செல்லுக்கும் ட்ரை பண்ணலாம். இது நம்மளோட பிளானு. இது நடந்தால் நம்ம இப்படி என்ட்ரி போகலாம். நடக்க போகுதுன்னு சொல்லலை, நடந்தால் என்ட்ரி போகலாம். சரிங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து சப்ளை மிட்டிகேட் பண்ணலை. ஆனால் ஃபேர் வேல்யூ கேப், அதாவது இம்பேலன்ஸில் வந்து மார்க்கெட் வந்து கீழே திரும்பி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இதுவும் வேலிட் தான். ஓகேங்களா? சப்ளை மிட்டிகேஷன் பண்ண மாதிரி தான். ஸோ இங்கே டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வந்துட்டு அங்கேருந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழே போகிறோம். அப்போது நமக்கு இங்கே ஃப்ளிப்பு வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃப்ளிப்பில் நம்ம வந்து செல் என்ட்ரி வந்து போய்க்கலாம். சரிங்களா? ஃப்ளிப்பு கிரியேட் ஆனால் மட்டும் செல் என்ட்ரி கிடையாது. ஃப்ளிப்பு கிரியேட் ஆகிட்டு நமக்கு சோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் செல் என்ட்ரி. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள்,
மார்க்கெட் வந்து இங்கே எகெயின் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அகெயின் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மேலே போயிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. சரிங்களா? இதை 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ரியாக்ஷன். இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிட்டு எகெயின் கீழே வரும். அப்போது இந்த டிமாண்ட் வந்து பவர் தான். சரிங்களா? அப்போ இந்த பவரான டிமாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு பவர், செல் பவர் கிடைக்கும்ல, அதில் நம்ம செல் என்ட்ரி தாராளமாக போய்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பிளான் படி இங்கே வந்து சோச் வந்து நடந்துருச்சு. இங்கே வந்து ஃப்ளிப்பு வந்து ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? இது வந்து ஃப்ளிப்பு. ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம செல் வந்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது ஃப்ளிப் ஆனதுக்கு இது வந்து போகலாம். ஸோ இது இங்கே இருக்கக்கூடிய கேண்டல் வந்து நமக்கு சப்ளைவாக இருந்துச்சுன்னா இது சூப்பரான கேண்டல். ஆனால் இதுக்கு இம்பேலன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இது சப்ளைவாக நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போது இதை வந்து நம்ம சப்ளைவாக எடுத்துக்கலாம். இங்கே மேலே இருக்கிற கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக சரி, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்ளைவாக இருக்குது. அப்போது இது வந்து இன்டியூஸ்மெண்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ரியாக்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்டியூஸ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இது வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட். ஸோ மேலே இருக்கிற சப்ளை என்ன ஆகும்னா செல் போய்க்கலாம், இதில் வந்து செல் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டுமே வந்து வேலிடாக இருக்கனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம வந்து செல் போகலாம். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் ஜோன் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்குது. பெருசாக இருக்குன்றனால நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறது பெட்டர். இல்லைனா எக்ஸ்ட்ரீமில் நம்ம டைரக்ட் என்ட்ரி போனால் நல்லா தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரீஃபைன்மெண்ட்டில் டைரக்ட் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டில் டைரக்ட் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சரி, இங்கே டெசிஷனலில் அதாவது ஃப்ளிப்பில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்பில் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா 1 மினிட்டுக்கும் கம்மியான டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஆனால் அப்படி போக வேண்டாம். சேம் டைம் ஃப்ரேமில் 1 மினிட்லேயே கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போது இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சூப்பராக வந்து செல் பண்ணிடலாம். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல செல் வந்து போகிறேன். ஸோ டிபி வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குல்ல, சரி ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, இங்கே கூட நம்ம வந்து டிபி வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து 1:8.26 தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம 1 மினிட்ல இந்த ரிஸ்க்கை வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து கம்மி பண்ணணும். ஓகேங்களா? ரிஸ்க்கை இந்த மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா? ரிஸ்க்கு எஸ்எல் வந்து அங்கேயே நம்ம வைக்கிறது பெட்டர் தான். ஆனால் இந்த மாதிரி நம்ம என்ட்ரியை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறது மூலமாக நமக்கு ஓவராலாக ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ளை வந்து ஃப்ளிப் இருக்குல்ல, ஃப்ளிப் வந்து மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் எங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த லோ வந்து நம்ம வந்து சோச்சா வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்திருக்கு. அதனால் நம்ம இதை வந்து எடுக்கலாம். ஆனால் மேலேருந்து கீழே வர்ற வரைக்கும் நம்ம என்ட்ரி வந்து அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா
இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படியே வந்து மறுபடியும் ட்ரிகர் ஆகிட்டு போயிடலாம். இல்லைனா இங்கே மேலே வந்து ட்ரிகர் ஆகும்போது மறுபடியும் மேலே அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கேண்டலை லோ எடுக்கலாம். ஆனால் இது எடுக்கணும்னா நமக்கு இங்கே இருக்கிற சப்ளை மிட்டிகேஷன் ஆகணும் கண்டிப்பாக. இது வந்து மிட்டிகேட் ஆகணும். இது மிட்டிகேட் ஆகிடுச்சுன்னா இந்த எக்ஸ்பேன்ஷனல் மூவ் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த கேண்டலை இந்த கேண்டலோட லோவை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இதை வந்து சோச்சா எடுத்துக்கலாம். ஸோ இதை சோச்சா எடுத்துக்கிட்டு செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இதை எடுத்துட்டு வந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்தான் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக இந்த லோவை எடுக்கணும். ஆனால் நம்ம இந்த லோவை எடுத்துக்கலாம். ஏன்னா லாங்காக இருக்குது. ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இன்கேஸ் மார்க்கெட் இப்படி போயிட்டு இங்கே ஒரு புல் பேக் கொடுத்து அப்புறம் எடுத்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு லோவில் வந்து போயிருக்கலாம். ஆனால் மார்க்கெட் இங்கே வந்து புல் பேக் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் மேலே போயிட்டான். அதனால் கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, இப்போது இது இப்போ சோச்சா எடுக்க முடியாது. இதுதான் சோச்சா எடுக்கணும். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், மார்க்கெட் இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வருதா, இன்கேஸ் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறான்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு புல் பேக்காக மாறிடும். இது வந்து ஒரு புல் பேக்காக மாறிடும். அப்போ இதை நம்ம சோச்சா எடுத்துக்கலாம். இதை சோச்சா எடுத்துட்டு இது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் வந்து போகலாம். இப்போ இங்கேருந்து பை போகுது. பை போயிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் நம்ம வந்து என்னவா எடுக்க முடியும், பிஓஎஸாக எடுத்து இதை சோச்சா எடுக்க முடியும். அப்போ தான் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம சப்ளைலேருந்து, அதாவது இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சப்ளைலேருந்து செல் வந்து பெரிய செல் வந்து ஹோல்டு பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தால் நம்ம தைரியமாக ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிட்டிகேட் பண்ணது நமக்கு புல் பேக் ஆகி ரீஃபண்ட்மெண்ட்டை எடுக்கல. ஸோ கீழே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. இப்போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் வேலிட் ஆகலை. நமக்கு சோர்ஸ் நடக்கணும். சோர்ஸ் நடந்தால் தான் வேலிடு. ஓகேங்களா? சரி, நமக்கு வந்து இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் அண்ட் சப்ளை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டில் ஒரு சப்ளை வந்து இருக்குது. இந்த இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றதும் ஒரு சப்ளைவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சோர்ஸ் நடந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த சோர்ஸ் நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணிடலாம். முடிஞ்சால் இப்படி கூட ஒரு என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரே என்ட்ரி, சிங்கிள் என்ட்ரியாக வந்து பிளேஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம டிபி எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவில் வந்து நம்ம டிபி வந்து செட் பண்ணிக்கலாம். போதும் இது. சரிங்களா? 1:8. ஓகே, பரவாயில்ல. இதுவும் வந்து ஒரு நல்ல என்ட்ரி தான். ஸோ இப்போ 1 மினிட்ல நம்ம இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த சப்ளை இருக்குல்ல, இது டெசிஷனல், மேலே இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ரீம். சரிங்களா? இன்கேஸ் நம்ம மேலே இருக்கக்கூடியது சப்ளையில் வந்து நம்ம என்ட்ரி போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 1:15. ஓகேங்களா? 1:15 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு டார்கெட் பண்ணலாம். இப்போது இன்னொரு விஷயம், மார்க்கெட் இப்போ கொஞ்சம் மேலே வருது. இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வர மார்க்கெட் இந்த சப்ளை இருக்குல்ல, இந்த சப்ளைவை ஆர்டரை வந்து எடுத்துட்டு இங்கே சோர்ஸ் பண்ணணும். பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா இது வந்து இந்த டிமாண்ட் இருக்குது பாருங்கள், இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இந்த பவரை எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா இங்கே ஒரு சப்ளை கிரியேட் ஆகிருக்கும். இந்த சப்ளைல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 1:15 அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். அதுவும் ஒர்க் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுலேயே பிக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போயிடும், எக்ஸ்ட்ரீமுக்கு வராது. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ இப்போ நம்ம சொன்னது நடக்குதான்றதை பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். அப்போ தான் பெரிய ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி ஒரு என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணிடலாம். தென் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, டிபி எங்கே புக் பண்ணலாம்? ஸோ ப்ரீவியஸ் லோ டிபி செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1:14. செகண்ட் என்ட்ரி 1:16. ஓகே, இப்போ ஒரு என்ட்ரி லாஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நான் எவ்வளோ ப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கேபிட்டலுக்கு இந்த இடத்துல நான் இப்போ ப்ளேஸ் என்ட்ரி வந்து இப்போ மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன சப்ளைக்கு வந்துட்டுருக்கான். அப்போது இதில் மிட்டிகேட் பண்ணிட்டானா இதில் கிடைக்கும்ல ஒரு சப்ளை, அதில் இருந்து நம்ம செல் வந்து பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரீம் வந்து பார்க்கலாம். நான் $1000 அதாவது ஸ்டாண்டர்ட் லாட்டு 1 யூஸ் பண்ணேன்னா எனக்கு $30 வந்து லாஸ் இருக்குது. அப்போது நான் $60 லாஸ் எடுத்துக்கலாம். அப்போது நான் ஸ்டாண்டர்ட் லாட்டில் 2 வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துட்டு சப்ளைக்கு போயிருச்சு. ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து சோச் நடக்கும்போது இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளிப்பாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ சப்ளைவும் தாண்டி போயிடும் போல இருக்கு மேலே. பார்க்கலாம். ஓகே, நமக்கு இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளையை வந்து எடுத்துருச்சு. அப்போது இந்த சப்ளையை எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பவராக வந்து அடிக்குது. ஸோ நம்ம ஒரு பிளான் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கேண்டலை வந்து நம்ம சோச்சா எடுக்கலாம் அப்படின்ட்டு. நமக்கு இது கொஞ்சம் இந்த ரீஃபைன்மெண்ட்டில் டச் ஆகிருந்துச்சுன்னா நம்ம இந்த கேண்டலை சோச்சா எடுத்துட்டு இந்த சப்ளையில் நம்ம செல் போயிருக்கலாம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நமக்கு இதில் டச் ஆகலை. சரி, ஓகே, நமக்கு இந்த சப்ளையில் மிட்டிகேட் ஆகிடுச்சு. நமக்கு சோச்சும் பண்ணிருச்சு, டபுள் சோச் பண்ணிருச்சு. ஸோ ரொம்ப பவராக வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு. சோச் பண்ணிருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இன்கேஸ் இதை வந்து சப்ளை மிட்டிகேட் பண்ணாமல் கீழே வந்திருந்தா இந்த சப்ளையில் என்ட்ரி போயிருக்கலாம், இந்த ஹையை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இதெல்லாம் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் சப்ளை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. லண்டன் ஓப்பன் ஆயிருக்கு, அதுதான் இந்த மூமெண்ட். ஓகே, இன்டியூஸ்மெண்ட்டு இதில் இல்லை. அதனால நம்ம கொஞ்சம் யோசித்து போகணும். இருந்தாலும் ஒரு ரிஸ்க் என்ட்ரி போட்டாலும் கூட ஓகே தான் தோணுது எனக்கு. ஆனால் நம்மளோட எஸ்எல் இந்த ஹைக்கு மேலே வைக்கணும். இதில் போக வேண்டாம்னு தோணுது எனக்கு இந்த என்ட்ரி. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஜோன் வேற இருக்குது. கொஞ்சம் பார்த்து போகணும். எக்ஸ்ட்ரீம் ஜோன் பெண்டிங்கில் இருக்குது. அப்போது எக்ஸ்ட்ரீம் ஜோனில் கூட ஒர்க் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம என்ட்ரி போகலை, வேண்டாம், என்ட்ரி போக வேண்டாம், நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. அப்போது நம்ம இந்த சோச்சை இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நம்ம இதை சோச்சா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவோட லிக்விடிட்டி எடுத்துருச்சு. இப்போ ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கான். அப்போ மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. அப்போது இந்த லிக்விடிட்டியை எடுத்துட்டு மேலே போகாமல் மறுபடியும் கீழே வந்து இதை எடுக்கிறான்னா செல்லுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம செல் போகிறதுக்கு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு இதுதான் சோச். ஓகேங்களா? வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இன்னொரு விஷயம், இந்த ரீஃபைன்மெண்ட் மாடல் இன்னும் வந்து இந்த ரீஃபைன்மெண்ட் ஜோன் இன்னும் வந்து நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இப்படியே போய் ரீஃபைன்மெண்ட்லேயும் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னா இது நல்லாவே ஒர்க் ஆகும். அப்போது நமக்கு சோச் வந்து இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ வந்து இதுவும் சோச்சா நம்ம எடுத்துக்கலாம் பக்கத்திலே. ஆனால் ஆக்சுவல் சோச் வந்து இதுதான். ஆனால் இது பக்கத்திலே இங்கே ஒரு லோ இருக்குது அப்படின்றனால நம்ம சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கண்ட்ரோல் எடுத்து நமக்கு இந்த இடத்துல சோச் கொடுத்து எகெயின் மார்க்கெட் மேலே போய் இந்த டிசிஷனலில் ஒரு பெரிய செல் ப்ரெஷர் வந்து நடந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இதுவும் வந்து ஒர்க் ஆகலாம். ஆனால் நம்ம வேண்டாம். இது நமக்கு தெரிஞ்சாலும் இது ப்ராஃபிட் போக போகுது தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் இந்த இடத்துல நமக்கு வேண்டாம். ட்ரேடிங்கை பொறுத்தவரையிலும் ஒரு இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம், ஆனால் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு நல்ல பிஓஎஸ் தெரியுது, நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் தெரியுது அப்படின்லாம் என்ட்ரி போகக்கூடாது. நமக்கு அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதை டோட்டலி அவாய்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். அதில் நம்ம என்ட்ரி போகக்கூடாது அப்படின்ட்டு டோட்டலி அவாய்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ எனக்கு இந்த ரீஃபைன்மெண்ட்டை எடுக்கிறான் அப்படின்னா நம்ம வந்து சோச் வந்து பார்த்து போகலாம். எனக்கு இந்த ரீஃபைன்மெண்ட்டை எடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீஃபைன்மெண்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிஓஎஸ் வந்துடும். பிஓஎஸ் க்ரியேட் ஆயிரும்ல. பிஓஎஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த லோ வந்து சோச்சா இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த லோ கூட நம்ம சோச்சா வந்து எடுத்துக்கலாம். அப்போ இவ்வளோ வேலையை இந்த இடத்துல முடிக்கிறான் அப்படின்றப்போ இப்போ இங்கே இந்த லோ பிரேக் ஆகுறது, இந்த ஹை பிரேக் ஆகுறது, இங்கே மேலே போகிறது, இந்த ஹை பிரேக் ஆகுறது எல்லாமே வந்து என்ன பண்ணுறதுன்னா லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணி லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக எஸ்எல்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த எஸ்எல்ஸ் மூவ்மெண்ட்டை யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல். யார் லண்டன் பண்ணிட்டு இருக்கா. 15 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட்டுன்றது நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக்காக க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். இப்போது இந்த மூமெண்ட்லாம் முடிஞ்சு மார்க்கெட் கீழே வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் பிளாக் யார் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம செல் போகிறது பெட்டர். அவங்க ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் இப்பயே போனீங்கன்னாக்கா எல்லாமே நம்ம அமௌண்ட் எல்லாம் போயிடும். இப்போ போகக்கூடாது, ஒர்க்கெல்லாம் முடிக்கணும். ஸோ இந்த சப்ளையை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்னா நம்ம வந்து தாராளமாக என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோ பாஸ் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னது, உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா அதை விட்டுருங்க, பண்ண வேண்டாம். கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை பண்ண வேணாம். ஓகே, நமக்கு வந்து இது பிவைஸ் ஆகிடுச்சு. லோ பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டில் கொடுத்த மாதிரி அதே மாதிரி ஒரு பிக் மூமெண்ட், ஒரு பிக் லோ வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து சோச்சு, இது வந்து சோச்சு, கீழே இருக்கக்கூடியதும் ஒரு டபுள் சோச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் காமனாக நான் கீழே இருக்கிறத நான் சரி ரெண்டுமே போட்டுக்கலாம். ரெண்டு இதில் இன்கேஸ் இது சோச் நடக்காமல் இது மட்டும் சோச் நடந்த போனாலும் அது சோச் தான். ரெண்டுமே வந்து காமனாக வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ பார்க்கலாம், வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து சோச் வந்து நடந்துருச்சு, ரெண்டு சோச்சுமே ஒன்றா நடந்துருச்சு. ஸோ அந்த சப்ளை இப்போ வேலிடு. ஓகேங்களா? ஸோ நான் என்ட்ரி வந்து எப்படி போயிருக்குன்னா ரெண்டு சப்ளை வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டு சப்ளையில் ஒரு என்ட்ரி போடுறதுக்கு பதிலாக ரெண்டுமே சேர்த்து ஒரே என்ட்ரி 1% ரிஸ்க்கு வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ 0.5% இந்த ட்ரேடுக்கு, 0.5% இந்த ட்ரேடுக்கு சேர்த்து நான் 1%-ஆக ஒரே ட்ரேடாக நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒன்று தான். ஸோ நம்மளோட டிபி வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ வைக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த லோ வரலும் வச்சுருக்கேன். ஸோ 1:7 வருது. ஆனால் நமக்கு 1:7 தான், ஆனால் ப்ராஃபிட் பெருசாக இருக்கும். ஏன்னா லாட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. சரிங்களா? சரி, பார்க்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து சப்ளை இருக்கு, இதை ஏன் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரீம் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஸோ இந்த சப்ளை எடுக்கிறதுக்கு என்ன ஏன் எடுக்கல அப்படி எதனால எடுக்கல ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது இது. ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது ஆனால் கொஞ்சம் மிட்டிகேஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல. நல்லா பாருங்கள், தெரியுதா? இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது ஒர்க் ஆகாது. அப்போது இது இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும், இது இன்டியூஸ்மெண்ட்டாக ஆகிடும். சரிங்களா? அப்போது இந்த ஒரு செல் மூமெண்ட் வந்து லிக்விடிட்டியாக எடுத்துக்கலாம். அப்போது என்ன நடக்கும்னா இங்கே வந்து ட்ரிகர் பண்ணிட்டு நமக்கு செல் போகிறதுக்கு சான்ஸ் வந்து ஹை. 1:7, ஆனால் ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் இதில் வரும். 1:7 தாண்டி அதிகமான ப்ராஃபிட், ஏன்னா லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இன்னும் ப்ராஃபிட் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 4 ஹவர்னு எடுத்துக்கலாம். 4 ஹவரில் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம வந்து செல் பண்ணலாம். இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம செல் பண்ணலாம். ஆனால் இப்படி வந்து பண்ண வேண்டாம். அதிகமாக ப்ராஃபிட் வேணும்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணலாம், பாசிபிள் தான் அதுவும். ஸோ நமக்கு இன்னும் என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகலை, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம யூரோ யூஎஸ்டி இந்த இடத்துல செல் வந்து போயிருந்தோம். நமக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, இதில் வந்து நமக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் $192 வந்து எனக்கு லாஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இவ்வளோ லாஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக இங்கே போகும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால நான் வந்து 2% வந்து ரிஸ்க் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ என்னோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா $75 தான் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ இந்த ட்ரேடுக்கு வந்து $75ன்றது எனக்கு 0.5%. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடு கன்ஃபார்மாக செல் போவோம் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அதனால நான் இந்த இடத்துல 2% வந்து ரிஸ்க் வந்து எடுத்துட்டேன். ஆனால் என்ன பண்ணிடுச்சு, என்னோட எஸ்எல் மட்டும், சாரி எஸ்எல் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் மேலே மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், எஸ்எல் மட்டும் ட்ரிகர் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து நான் நினச்ச மாதிரி ஃபுல் செல் வந்து போயிட்டான். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து $192 வந்து எனக்கு லாஸ் ஃப்ரைடே. ஓகேங்களா? சரி, ஓகே, நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு கோல்டில் எனக்கு வந்து டுடே இன்னைக்கு வந்து மண்டே வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்து நான் எடுத்திருந்தேன். ஓகேங்களா? இதில் வந்து நான் ஓவராலாக என்னோட லாஸ் எல்லாம் பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆர்டர் வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றத பற்றி பேசிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட லைவ் வந்து பார்க்கல அப்படின்னா வீக்லி அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதை போயிட்டு பார்த்துருங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரீம் வீடியோ போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரீம் வீடியோவில் கவனிச்சிங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு டிமாண்டும் இந்த இடத்துல ஒரு டிமாண்டும் வந்து அந்த ஸ்ட்ரீம் வீடியோவிலேயே நான் நோட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இந்த ரெண்டு டிமாண்டை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் இங்கே கீழே ஒரு டிமாண்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை சொல்ல நான் மறந்துட்டேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எல்லாரும் வந்து லைவில் கொஷின் கேட்க கேட்க நான் என்ன பண்ணிவிட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிமாண்டை நான் சொல்கிறதுக்கு அங்கே மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டை சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து இந்த டிமாண்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், நம்ம இந்த லைவ் பார்க்கும்போது இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை போகலாம், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை போகலாம் அப்படின்ட்டு என்னோட பிளான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த டிமாண்ட் ஃபெயிலியர்.
இங்கேயும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மிட்டிகேட் பண்ணி இந்த டிமாண்ட் என்ன டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இந்த ஸ்விங்குக்கு ஒரு டிமாண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இவ்வளோ ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அப்புறமா மேலே போயிருக்கான். ஸோ இங்கே இருக்க டிமாண்ட் வந்து வேலிட் தான். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் இருந்து இந்த ஸ்விங்கோட எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, மிட்டிகேட் பண்ணுச்சு. ஸோ மிட்டிகேட் பண்ணதுக்கு நம்ம 1 மினிட்ல நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 மினிட்ல லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. நான் ஒரு என்ட்ரி வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். கோல்டு வீடியோ போய் பார்த்துருங்க பார்க்காதவங்க. அதுலேயும் ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது, பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏதோ ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நான் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்தேன். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்தேன். ஆனால் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிக் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ அதே என்ட்ரி இங்கே பெண்டிங்கில் நான் வச்சுருந்தேன். ஓகேங்களா? அதே என்ட்ரி இங்கே பெண்டிங்கில் இருந்துச்சு. அதே டிமாண்டு இங்கே பெண்டிங்கில் இருக்குது. அதே டிமாண்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங்கோட லோவாகவும் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு மேலே போகலாம். ஓகேங்களா? இப்போ இதுதான் என்னோட பிளான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல மிட்டிகேஷன் நடந்துருச்சு. இந்த இடத்துல மிட்டிகேஷன் நடந்துருச்சு. ஸோ நம்ம எப்பயுமே என்ட்ரு ஆகிறபடி இந்த இடத்துல ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ 1 மினிட்ல நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆனால் 1 மினிட்ல இருக்கிற ஸ்விங்கும் 5 மினிட்ல இருக்கிற ஸ்விங்கும் ஒரே மாதிரியே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்விங்கும் சரி, இந்த ஸ்விங்கும் 1 மினிட்லேயும் சரி 5 மினிட்லேயும் சரி ஈவனாக இருக்குது, ஒரே மாதிரியே இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம 5 மினிட்ல இருந்தே நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியனோட மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சு. அப்போது ஏஷியனுக்கு லிக்விடிட்டி அவ்வளவோ இல்லை, லிக்விடிட்டி அவ்வளோவா சப்போர்ட் பண்ணலை. ஓகேங்களா? எப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து இப்படி மேலே போனோம். ஓகேங்களா? இங்கேருந்து மேலே போனவன் நமக்கு இப்படி ஒரு மேனுவல் லிக்விடிட்டி கொடுத்துருந்தான் அப்படின்னா, நமக்கு இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்டியூஸ்மெண்ட்டாக இருந்திருக்கும். அப்போது நம்ம டிமாண்டுன்னு எடுத்தால் இங்கே நடந்த சோச்சுக்கு இது டிமாண்டாக ஆக்ட் ஆகிருக்கும். நம்ம பை வந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த சினாரியோவில் என்ன நடந்திருக்குன்னா, மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அப்போது இங்கே வந்து ஏஷியன் வந்து லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணி இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி பிரேக்கு, இந்த இடத்துல லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணி பிரேக்கு மார்க்கெட்னால முடியல. அப்போது ஓவரால் லிக்விடிட்டியை என்ன பண்ணிடுச்சு, ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எகன் கீழே வருவான்னு தெரியும், ஏன்னா மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஸோ லாஸ்ட் லைவ் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. அதில் மேனுவல் இன்டியூஸ்மெண்ட்டை பற்றி பாயிண்ட்டாக பேசியிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஏன்னா எனக்கு மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நான் போவேன் என்ட்ரியை. ஸோ இதில் இல்லை, அதனால் நான் விட்டுட்டேன். இப்போது இந்த ஹையை எடுத்தால் நம்ம சோச்சுன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா கீழே வந்து எகன் சோச் பண்ணிருச்சு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இது வந்து எனக்கு சோச் கிடையாது, ஸ்வீப்பு. மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிவிட்டு எகன் மேலே போகிறான். ஏன் இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணால், இந்த லோ எதனால் ஸ்வீப் பண்ணப்பட்டது, இந்த லோ ஸ்வீப் ஆகிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இங்கே மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால இந்த ஸ்வீப் இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லிக்விடிட்டியாக மார்க்கெட் எடுத்துரும். மார்க்கெட் எடுத்துட்டு மேலே தான் போக பார்க்கும். ஓகேங்களா? அப்போது நமக்கு இங்கே இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் படிக்கும்போது, எஸ்எம்சி படிக்கும்போது இது சோச்சா நீங்கள் படிப்பீங்க, மக்கப் பண்ணி படிக்கிறது அப்படின்றாங்கல்ல. அப்போது இதை வந்து இப்போ யார் படித்தாலும் இப்படி தான் மக்கப் பண்ணுறது, இதுதான் வந்து ஹை எப்படின்னு மக்கப் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பார்க்கும்போது ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்படி மேலே தான் போகிறோம். அப்போ நம்ம மினி சோச்சவே எடுத்துக்கலாம். இங்கே நடக்கக்கூடிய சோச்சவே வந்து நம்ம ஒரு ஃபுல் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது என்னோட இந்த இடத்துல சோச் வந்து நடந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த இடத்துல மேனுவல் லிக்விடிட்டி இருக்கா, மேனுவல் லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்குது. ஓகே, மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. அப்போது இந்த மேனுவல் இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணது இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி கிரியேட் ஆகிருக்கு. அப்போ இந்த டிமாண்ட் வந்து வேலிடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம டிஸ்கார்ட்லேயும் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துட்டேன் இந்த டிமாண்டில். சரிங்களா? சரி, இப்போது இந்த டிமாண்டில் நான் பை போனேன்னா எனக்கு ரிஸ்க் ரிவார்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா
அவ்வளோவா எனக்கு பெட்டராக இல்லை. ஓவராலாக 1:6 தான் வருது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி நான் என்ன பண்ணேன், இதே டிமாண்டில் 1 மினிட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டேன். 1 மினிட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிட்டு எத்தனை டிமாண்ட் கிடைக்குது அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஒரு டிமாண்ட் இருக்குது, 2 டிமாண்ட் இருக்குது. ஓகே, எனக்கு ஒரு ஆர்டருக்கு $75 என்னால் லாஸ் பண்ண முடியும். $75. இப்போ கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ப்ராஃபிட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டுருக்கேன். அப்போது $60 இருந்தேன், $30 இருந்தேன். ஓகேங்களா, ஒரு ரிஸ்க் 0.5%ன்றது $30. 30லேருந்து 60 ஆச்சு, இப்போது 75 ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ ஒரு ஆர்டருக்கு எனக்கு $75 லாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது எனக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பை தான் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே தான் நம்ம எப்பயுமே வைப்போம். எல்லா என்ட்ரிலையும் சரி, எல்லா வீடியோலையும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் இப்படி வைப்பேன். நான் என்ன பண்ணிட்டேன், இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்காம, ஏன்னா ஓவராலாக நம்ம நிறைய கன்ஃபர்மேஷன் பார்த்து வந்துட்டோம். இதில் நான் கன்ஃபர்மேஷன் பார்க்காம டைரெக்டாக என்ட்ரி வந்து போயிட்டேன் இந்த இடத்துல. சரிங்களா, இங்கே ஒரு என்ட்ரி, தென் இங்கே ஒரு என்ட்ரி வந்து போயிட்டேன். ஸோ எனக்கு இப்போது 5 மினிட்ல எனக்கு இது ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட் மாடல் எனக்கு ஒர்க் ஆகும்னு தெரியும். நிறைய வீடியோவில் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருந்தால் உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட் மாடல் ஒர்க் ஆகும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், தைரியமாக இந்த இடத்துல $74 நான் ரிஸ்க் வச்சு நான் எவ்வளோ லாட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.73 லாட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது $730 நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். $730 நான் யூஸ் பண்ணதுக்கு வெறும் $74 தான் எனக்கு லாஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ மார்க்கெட் எனக்கு இந்த ஹையை வந்து எடுத்ததுக்கப்புறம் பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. சரிங்களா, பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இதை இப்படி மூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ என்னோட ப்ராஃபிட்டோட லெவல் நான் எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டோட லெவல் நான் இங்கே வந்து வச்சுருந்தேன். ஓகேங்களா, இது வரைக்கும் போகும் அப்படின்னு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரிகர் ஆகி மார்க்கெட் மேலே போகும்போது என்னோட டிசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட டிபியை வந்து இங்கே வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக மார்க்கெட் எனக்கு வந்து ஆக்சுவலாக டிபி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே மார்க்கெட் சப்ளை கிட்ட வரும்போது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே வந்து இம்பேலன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இம்பேலன்ஸில் மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சேஃப்டிக்கு கிட்ட வந்துடுச்சு. டிபியை வந்து ஸ்ப்ரெட்டு ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடி நானே வந்து க்ளோஸ் வந்து பண்ணிட்டேன். சரிங்களா, ஸோ இதில் இந்த கோல்டு ஆர்டரில் எனக்கு $1145 வந்து எனக்கு ப்ராஃபிட். சரிங்களா, ஸோ ஈரோ ஈஸ்டில் $192 வந்து லாஸ். ஸோ இதெல்லாம் பிரேக் ஈவன் பண்ணி $953 வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியாச்சு. பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, பிரேக் ஈவன் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து கவுண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இன்றைக்கி ட்ரேடு வந்து முடிஞ்சுது. சரிங்களா, சரி ஓகே, நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சுது. நம்ம நாளைக்கு ஒரு புது வீடியோவோட வந்து மீட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.